ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த கடவுளை வழிபட்ட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில மாதமாக பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான லைஃப்பை இனி இந்த கன்னிராசி என்பவர்கள் வாழ போகிறாங்க. அதோடு கூட நாங்கள் சொல்கிற சின்ன பரிகாரங்களையும் நீங்கள் செய்யுங்க, நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அந்த ஐயப்பனுக்கு உரிய மாதம், கார்த்திகேயனுக்கு உரிய மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா கண்டகச்சனி காலம் உங்களுக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் ஐயப்பனுக்கு ஒரு 48 நாள் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து அந்த சாஸ்தாவை வழிபட்டுக்கிடுவாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு கூட இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் புதன் சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் விழும்போது அதோட கூட குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. புதிய பாதை உங்களுக்கு தென்படும். புதிய நபர்கள், புதிய தொழில், புதிய வியாபாரம் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களுடைய அதிபதி புதன் பகவான் சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறது. தனஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பணவரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறார். மாத தொடக்கத்தில் சின்ன சின்ன இடர்பாடை கொடுத்தாலும் மாத இறுதியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். புத சுக்கிர யோகமும் உருவாகிறதுனால புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குரு வக்கரகம் காரணமாக தடைப்பட்ட காரியங்கள் அந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக தடைபட்டு நிற்கிது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதோட கூட திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் எதிர்பாராமல் திடீர்னு வரவு அதிகமாகும். அதோட கூட நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் இருக்கும். குரு பகவானுடைய பார்வை காரணமாக எதிர்பார்த்த நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சகோதரரால் இருந்த இடர்பாடுகள், சகோதர உறவுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசி என்பர்கள். தேவையில்லாத பிரச்சனை, தேவையற்ற விரயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படணும். குறிப்பாக நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிற கன்னிராசி என்பர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப சிக்கனவாதிங்க தான், ரொம்ப பொறுமைசாலிங்க தான். ஆனால் தேவையில்லாமல் திடீர்னு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதற்காக கொஞ்சம் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க, கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். எதிர்பார்த்த வருமானமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதோடு கூட மேலதிகாரிகள், மேல்நிலையில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இருக்கும். அதோடு கூட வருமானமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா புத சுக்கிர யோகம் இருக்கிறதுனால தனஸ்தானத்தில் உருவாகிறதுனால எதிர்பாராத திடீர்னு நிறைய நன்மைகள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வீட்டெல்லாம் அழகுபடுத்தி பார்ப்பீங்க.
பார்ப்பீங்க. அதோட கூட ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. வீண் விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நீண்ட நாளாக காத்திருந்த அந்த சம்பள உயர்வு, தொழில்ல நல்ல ஒரு புதிய ஆர்டர்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த புதிய ஆர்டர்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நல்ல தகவல்லாம் உங்களுடைய வீடு தேடி வரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள், குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை, நிறைய சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். பணிபுரிகிற இடத்துல சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பார்த்த இடமாற்றம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் இருந்திருக்கும். அந்த குறுக்கீடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். குறிப்பாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலையில் அல்லது பொதுவாக ஒரு சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா மற்றவங்களும் உங்களுக்கு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் வந்து நிற்பாங்க. உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனை, குறிப்பாக சகோதரரால் இந்த பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் சரியாகும். கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஒரு சில கன்னிராசி என்பவர்களுக்கு பாகப்பிரிவினை போன்ற பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருந்துகிட்டு இருக்கும். கடந்த சில மாதமாக கூட அதே பிரச்சனையாக தான் போயிட்டு இருந்திருக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்துக்குள்ளே கூட இல்லத்தில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். தாயோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நிலம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் அந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கிய சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாத தொடக்கத்தில் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் சீராகும். மன ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. மாத பிற்பகுதியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் வரும்போது ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மன உறுதியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு யோகா தியான சென்டருக்கோ சென்று கொஞ்சம் நேரம் மன அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னாவே மன உளைச்சல் கொஞ்சம் சரியாகும். ஏன்னா நீங்கள் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து சிந்திச்சிங்கனாவே அந்த பிரச்சனையை உங்களால் சரி பண்ண முடியும். அவசர முடிவு, அவசர வேலை, அவசர பிரச்சனை இதெல்லாம் டக்குன்னு நீங்கள் முடிவு எடுக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் நின்று நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு உங்களால் சரியாக இந்த காலகட்டத்தில் பயணிக்க முடியும். அவசர முடிவு வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் உயர்கல்விக்காக இந்த கல்வி தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இந்த கல்லூரியில் தான் படிப்பேன், இந்த காலேஜில் தான் படிப்பேன், வெளிநாட்டுக்கு போய் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய போராட்டங்கள் நிறைவேறாமல் இழுபறியாகவே இருந்திருக்கும். வாய்ப்புகள் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அதோட கூட அபிஷேகத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்ல பலனை பெற்றுத்தரும். மன அமைதி கிடைக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அதோட கூட இந்த கன்னிராசி என்பர்கள் கால பைரவர் வழிபாடு செய்யுங்க. வருமானத்தில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். அதோட கூட உங்களால் முடிந்தது அப்படின்னா இயலாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. உணவு தானம் செய்யுங்க, வஸ்திர தானம் செய்யுங்க. நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதோட கூட நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக்
செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட